இப்படியான விஷயங்களை பேசுறல்ல, ஒன்று அரசியல் சம்பந்தமாக பேசுவோம், அல்லது எங்காவது பயணங்கள் போனால் அதனுடைய வீடியோக்கள் அந்த இடங்களை பற்றி பேசுவோம். இந்த விஷயத்தை அல்லது இப்படியான விஷயங்களை பேசப்படா அப்படின்ட்டு தான் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தேன். ஆனால் இது சம்பந்தமாக இந்த விஷயத்தை பேசாமக்கு கடந்து போக முடியலை. இன்றைய நாளை கடந்து போவோம் அப்படின்னு நினைச்சாலும் மனசை உறுத்திட்டு இருந்தது. இந்த நம்ம பேஜில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே இது கடந்து போக முடியலை, பேசியே தீரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு அழகான தோற்றமுடைய, நல்ல கம்பீரமாக பேசக்கூடிய, நல்ல குரல் வளம் உள்ள, நல்ல மொழி ஆளுமை உள்ள, மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர் தான் அப்துல் பாசித். இவருடைய எத்தனையோ பயான்கள், அதாவது பிரச்சார பணிகள் ஈடுபட்ட போது அவர் பேசியது, அவருடைய உரைகள் எத்தனையோ கேட்டிருப்போம். உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இவரை தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நம்ம நாட்டுக்கு, இலங்கைக்கு கூட அவர் பல தடவை வந்து பேசியிருக்கின்றார். உண்மையிலே அவருடைய பேச்சு பலரை கவர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பேச்சுக்கள் நிறைய இளைஞர்கள், பெண்கள் எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் திறமையும் மிக்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியானவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய அண்மையில் அவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வழியாக இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கும். யாருக்குத்தான் நடக்காதது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும், நட்டம் ஏற்படும். நம்பி இருப்போம், மற்றவங்களை நம்பி இருப்போம், நம்பி காசை போட்டிருப்போம், நம்பி பணத்தை வாங்கியிருப்போம், வியாபாரத்தை தொடங்கி இருப்போம். யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் காலை வாரி இழுத்துடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. முருங்கை மரத்தில் ஏற்றி எப்படி தரிச்சு விடுவாங்கன்னு கூட, எந்த நேரத்தில் அதை தரிச்சு விடுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அப்படியான ஒரு தருணம் கூட அப்துல் பாசித் மௌலவிக்கு ஏற்பட்டிருக்கலாம். நட்டம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இதை பேசித்திருக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, உலகம் முழுக்க தெரிந்த ஒரு மனிதரை, எத்தனையோ இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய உரைகளை நிகழ்த்திய ஒரு மனிதரை இப்படி போய் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில், உங்களுடைய யூடியூப்பில் லைக் வாங்குறதுக்கும், சப்ஸ்கிரைபை கூட்டுறதுக்கும், வியூவர்ஸை கூட்டுறதுக்கும், ஃபாலோவர்ஸை கூட்டுறதுக்கும் அந்த மனிதரை போய் இப்படி கேவலமாக வீடியோ எடுத்து போட்டிருக்கிறீங்களே, உங்களுடைய மிக கேவலமான விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அப்துல் பாசித்துங்கிற அந்த கரெக்டருங்கிறது எத்தனை பேருடைய உள்ளத்தில் வாழ்கிறார். அவர் என்னதான் உங்களுக்கு பண மோசடி செஞ்சிருக்கலாம், அதில் சொல்கிறீங்க நீங்கள் பெண் சம்பந்தமான பிரச்சனையிலும் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீங்கள் ஆதாரத்தை நிரூபிக்கணும். ஆதாரத்தை நிரூபித்தாலும் உங்களுடைய மார்க்கம், நீங்கள் கற்றிருக்கின்ற, நீங்கள் பின்பற்றுகின்ற, நீங்கள் எல்லாருமே பின்பற்றுகின்ற இஸ்லாம் என்ன சொல்லுது? எப்படி நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்க? உங்களை கண்களால் கண்டீங்களா? சாட்சி இருக்கா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லையா? போலீஸார் இல்லையா? நீதிமன்றம் இல்லையா? போலீஸார்கிட்ட போய் முறையிடுங்க, சட்டத்தை நிலைநாட்டுவாங்க. நீதிமன்றம் போங்க. இதை விடுத்துட்டு நீங்கள் இவரை தெரியுமா, யூடியூபர் பயானர் புகாரி, இவர் அப்துல் பாசித் புகாரி அப்படின்றெல்லாம் கேவலமாக பேசுகிறீங்களே, நல்லா இருக்கா? நாளை உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அந்த மனிதரை நீங்கள் ஒரு பலமான, எப்படி பலசாலியான மனிதர் இருந்தாலும் 10 பேர் சுற்றி வளைச்சி அடிக்கிற போது, 10 பேர் நின்று நம்மளை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற போது, 10 பேர் நின்று நம்மளை துவம்சம் செய்கிற போது, நம்மளை 4 கேள்வி கேட்குற போது, உண்மையிலே எப்படிப்பட்ட பலவீனமான மனுஷனும் உடைஞ்சிருவான், பயம் வரும். உண்மையிலேயே அந்த இடத்துல அப்துல் பாசித் மௌலவி நின்றதை பார்க்கும்போது கவலையாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதரை இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களே. சிலர் இதில் இன்பம் காண்றாங்க. அது உங்களுக்கு ஜமாத் ரீதியான, நீங்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு ரீதியாக கொண்ட வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வாக இருக்கலாம். அல்லது அவர் மீது கொண்ட தனிப்பட்ட வெறுப்புணர்வை இதை பயன்படுத்தி கொண்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறீங்க.
நீங்கள் வெளியில் அந்த மனிதர் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாளை உங்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டால் என்னவாக யோசித்து பாருங்கள். உலகம் முழுக்க பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ மூலமாக வந்தால். யாரையாவது உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் உங்களுக்கு தெரிந்த இப்படி கேவலமான முறையில் வீடியோ எடுத்து போடாதங்க. அவருடைய உள்ளம் என்ன பாடுபடும், அவமானப்பட்டு குறுகிய வேண்டிய நிலை ஏற்படும். எல்லோருக்கும் தன்னுடைய நியாயத்தை விளங்கப்படுத்திட்டு இருக்க முடியாது. 4 பேர் 4 விஷயத்தை பேசிட்டு போவான். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அப்படித்தான் உங்களுக்கு காசு தரணும், அல்லது மோசடி செய்கிறார், பெண் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவருடைய ஆதாரத்தையும் அவர் பக்க நியாயத்தையும் நீங்கள் கேட்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக என்ன சொல்லுது, 2 பேர் வராங்கன்னா 2 பக்கத்து நியாயத்தை தான் பேசணும். வெறுமனே ஒருவரை 10 பேர் சுற்றி வளைச்சி அவரை நெருக்குவாரப்படுத்தி கொண்டு இப்படி கேவலப்படுத்துறது நியாயமா? நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, இந்தியாவில் நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை செய்கிற மனிதர்களை பார்க்கும்போது இந்த உலகத்தில் வெக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அவர் ஒரு நல்ல பிரச்சார பணியில் ஈடுபட்ட ஒரு மனிதர், மக்களை நல்வழிப்படுத்துகிற எத்தனையோ பெற்றோர்களை நேசிக்கக்கூடிய உரைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். பெற்றோர்கள் தாய் தகப்பனை கோபிச்சு கொண்டு வாழ்ந்த பிள்ளைகள் இவருடைய உரையை கேட்டதுக்கு அப்புறமாக தாய் தந்தை குடும்பங்களோட போய் சேர்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ வட்டிக்கு கொடுத்தவங்க வட்டியை விட்டு விலகி இருக்கிறாங்க. நோன்பு பிடிக்காம இருந்தவங்க நோன்பு பிடிச்சிருக்காங்க. தொழுகையில் இருந்து விலகி இருந்தவங்க தொழுது இருக்கிறாங்க. குடும்பத்தை நேசித்து வாழ்ந்திருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இவர் பேசிய பேச்சுக்கள் எத்தனையோ குடும்பங்களை இணைத்து வைத்திருக்கிறது, எத்தனையோ உள்ளங்களை இணைத்து வைத்திருக்கின்றது, தர்மம் செய்ய வைத்திருக்கிறது. மற்றவர்கள் மீது பொறாமை கோபம் இதெல்லாத்தையும் உமிழ்ந்து வீசாமல் அன்போடும் நேசத்தோடும் காதலோடும் பார்க்க வைத்திருக்கிறது இவரது உரை. அப்படிப்பட்டவரை நீங்கள் போய் கேவலப்படுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அமைப்புகளை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு இன்னா கேவலப்படுத்தி விட்டான், இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக பேசினவன் என்று சொல்லி நீங்கள் இறைவன் கேவலப்படுத்தினான்னு சொல்கிறீங்களே, அவர் என்ன மோசமான செயலில் ஈடுபட்டார், அப்படி என்னதான் பிரச்சார பணியில் ஈடுபட்டார்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார். எந்த நேரத்திலும் அவரது உரையில் வன்மத்தை நான் காணலை. இலங்கையிலிருந்து நான் இப்போ பேசுகிறேன். அவரை இலங்கையிலிருந்து நேசிக்கிற பல உள்ளங்களை, அவரது உரையை கேட்டு நேசிக்கிற உள்ளங்களை நானும் ஒருத்தர். ஏனென்று சொன்னால் அப்படியான உரையைத்தான் அவர் ஆற்றியிருக்கிறார், அப்படியான பேச்சுக்களை பேசியிருக்கிறார். ஒரு அழகான ஒரு இளைஞன், இவ்வளவு அறிவாக பேசுகிற இளைஞனை போய் இவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கிறீங்களே. இதே நாளை உங்களை ஒருத்தன் கேவலப்படுத்த வந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கேவலப்படுத்த வந்தால் என்ன நிலைமையாகும்? உங்களுடைய குடும்பம் நீங்கள் எல்லாமே குறுக வேண்டி ஏற்படும். ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது என்பது தன்னுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமன் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் அடுத்தவனை நாங்கள் இப்படி ரீல்ஸுக்காகவும் வியூவர்ஸுக்காகவும் வீடியோ பண்ணி இப்படி உலகம் முழுக்க கேவலப்படுத்த நினைச்சி நாங்கள் இன்பம் காண்றதை விட்டுட்டு நம்முடைய சகோதரன் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படியான நேரத்திலும் ஒருத்தனை கேவலப்படுத்தார்கள். அப்துல் பாசித் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆகியிருப்பார். அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிற நாமம் உலகம் முழுக்க தெரிந்த நாமம். அப்படிப்பட்டவரை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கேவலப்படுத்தியிருக்கிறீங்க, அசிங்கப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா அது உங்களுக்கு தான் பெரிய அவமானமும் கேவலமும். எனவே நாங்கள் சகோதரத்துவமாக வாழ்வோம், எல்லோருக்கும் நல்லதை நினைப்போம், நல்லபடி வாழ்வோம், நல்லதை எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.